ஒரு தாய் ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து கருவறையிலே சுமந்து பெத்து எடுக்கிறார். ஆனா 10 மாதங்கள் 10 திங்கள் தன் கருவிலே சுமந்து தன் மகனையோ மகளையோ பெத்து எடுக்கிறார். ஆனா அது வெளியே வந்து தகப்பன் அதுக்காகவே ஓடுறான். தன் தாய் வயிற்றுல சுமக்கிறான், தகப்பன் தன் தோல்ல சுமக்கிறான். சில தகப்பனை தான் சொல்றேன், என்ன நான் சொல்ல வரல. நான் ஆகையால வந்து அந்த தாய் எவ்வளோ ஒரு எறும்பு அண்டாம ராவு பகலும் அதுக்கு என்ன நோய் எதுனா உடம்பு சரியில்லாதாயிடுமா, அது சரியில்லாயிடுமா, இதன் பெத்து வளர்த்து ஆளாக்கி பெரியவனை ஆக்கும் போது அவங்களுக்கு திருமண வயது வரும்போது அந்த ஆண் மகன் செய்கிறான் தெரியுமா, தன் பெத்த தாய் எப்படியெல்லாம் வளர்க்குறான், எப்படியெல்லாம் இது பண்றான். தன் எறும்பு கடிக்காம பகல் ராவு கண்ணு முழிச்சு தன் குழந்தைய காப்பாத்துற அந்த தாய் வயதான காலத்தில் எடுத்துட்டு போய் முதியவர் இல்லத்துல விடுறதும், அவங்கள வந்து அவமானப்படுத்துறதும், அவங்கள வந்து கேவலப்படுத்துறதும், இதெல்லாம் எதுக்கு? ஒரு தாய் தந்தையை கண்ணு போல வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வர குழந்தைங்க உங்களை நல்ல மாதிரி பார்த்துக்கும். இன்னைக்கு நீங்க செய்துதான் நாளைக்கு அதுங்க செய்யும். ஒரு கதை இருக்குது தெரியுமா, தன் தாய் தன் மாமியாரை ரொம்ப கொடுமை பண்ணா ஒருத்தி, தன் கணவன் அதுக்கு தன் புள்ளியும் தன் உடந்த. அப்போ அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லிச்சு, அம்மா அந்த ஒரு நல்ல வீட்டில் ஒரு மாட்டுக்கோட்டையில் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த மாட்டுக்கோட்டையில் ஒரே ஒரு ஓடு, ஒன்றி போன ஓடு வந்து அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போடும். அந்த ஓடு வந்து அந்த ஓட்டில் தான் சாப்பாடு போட்டு அந்த மாட்டு தொழுவத்தில் தான் அந்த அம்மா இருந்தாங்க. அப்படி ஒரு காலம் இருக்கும்போது அந்த அம்மா காலமாயிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, அந்த ஓட்டை ஒடிக்கும் போது, அம்மா அந்த ஓட்டை ஒடிக்காத, நாளைக்கு இதை வந்து தான் உன் கையில் நான் கொடுக்க போறேன், வாழ்வுக்கு கீழ் கண்ணு, அது மாரி சொல்லிச்சு. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, தாய் தந்தை பெத்த பிள்ளைங்க உங்களை எப்படி இமயம் போல் காத்தாங்களோ அதேமாரி அவங்க லாஸ்ட் காலத்தில் நீங்கள் இமயம் போல் காக்கணும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க மனைவி பேச்சை கேட்டுக்கின்னு அம்மாவை அப்பாவை அவமானம் படுத்துறது, இதெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிக்கிறீங்க. நாளைக்கு அதே உங்களுக்கு ரிப்பீட்டு திரும்பும். ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, அது ரிப்பீட் தான். ஐயால தயவு செய்து தாய் தந்தையர் மனசை நீங்கள் லோபடிக்காது. இதன் மூலமாக வந்து தெரிவிக்கிறேன். இது வந்து விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவை தவிர யாரையும் புண்படுத்துகிற வீடியோ கிடையாது. அதனால தயவு செய்து தாய் தந்தையரை இனிமேலாவது முதியோர் இல்லத்தில் விடுறதோ இல்லை அவங்களை கேவலப்படுத்துதோ அவமானப்படுத்துதோ வேண்டாம். தாய் தெய்வம், தந்தை குரு. அதனால வந்து ஒரு தாய் தந்தையை சேர்ந்துதான் கடவுள் 3 பேரு தான் இது பண்ணார், தாய் தந்தை குரு. தாயை மனக்கோணம் வைக்கிறதோ தந்தையை மனக்கோணம் வைக்கிறதோ இன்னைக்கு வேணா உங்களுக்கு அது இனிப்பா இருக்கலாம், நாளைக்கு அவ்வளவும் கசப்பு. எவ்வளவு நீ இனிப்பு தூண்டுறியோ அவ்வளவு அந்த சுகருக்கு ஏற்படும். அது மாரி தயவு செய்து சுகருன்ற கர்மாவை நீங்க ஏத்துக்காது, தெரிஞ்சா. என் தாயை நான் அருமையா பாத்துக்கிறேன், மண்ணுக்கு போறவில்லை என் தாயை பார்த்தேன். என் தாய் வந்து கூலி வேலை செஞ்சு என்னை காப்பாத்த. எங்க அப்பா 1969 சாகும்போது எனக்கு 5 வயசு. எங்க அண்ணன் எனக்கு முடிஞ்சாலும் என்னை காப்பாத்தினா, என்னை படிக்க வச்சார். கெல்லட்டாய் செகண்டரி ஸ்கூல் படிக்க வச்சார். இருந்தாலும் என் படிப்பு யாருல அவர் என்ன பண்ணுவார். ஆனால் அவர் கல்யாணம் ஆச்சு, அவர் போயிட்டார் தண்டார்பட்டிக்கு குவார்டர்ஸு. அது பிற்பாடு நான் பட்ட கஷ்டம் அவருக்கும் தெரியாது. எங்க அண்ணி வந்து என்னுடைய தாய் மாமனுடைய பொண்ணு, அதுக்கும் தெரியாது. அதனால அவங்க மேல நான் குறை சொல்ல மாட்டேன். நான் கஷ்டப்பட்டேன். என் சகோதரி இந்த அவ்வளவு சுவர் இல்லாத. அப்போ நாங்கள் சின்ன பசங்க. எங்க அண்ணனுக்கு அப்போ சின்ன வயசு. அவர் என்ன பண்ணுவார், என்னடா பார்த்தா அப்பா சாபம் எடுத்தாரு, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாரு, திருப்பி தங்கச்சி இறந்ததுக்கு அவர் இது பண்ணார், சின்ன பையன். அதனால அவர் நான் கோச்சிக்கிறதுல தப்பு, எங்க அண்ணி எங்க அண்ணன் நான் கோச்சிக்கிறதுல தப்பு. அதனால வந்து தயவு செய்து வந்து யாராக இருந்தாலும் வேண்டாம், அவங்களுடைய மனசை புண்படுத்த. தாய் தந்தை தெய்வம். தாயும் சிறந்த ஒரு கோயில் இல்லை, தந்தை சுல்பிக்க மந்திரம் இல்லை. தாய் என்பவள் ஒரு கருவறை தெய்வம், தந்தை என்பது மந்திரம் சொல்லும். தயவு செய்து இது கையை எத்துக்கும்பல், தயவு செய்து இது வேண்டாம். உங்களுடைய பெல் அடிக்குது பாட்டான். அதனால வந்து
இனி வர காலத்திலேயாவது இது விழிப்புணர்ச்சி வீடியோ, யார் புண் பண்ற மாதிரி, யாரையும் நான் இது புண்படுற மாதிரி நான் பேசியிருந்தா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடும். நான் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்களாவது இனிமேலாவது உங்க தாய் தந்தையில நீங்க மரியாதை மதிப்பு, மரியாதை இன்னொன்னே உங்களை வத்தலை பார்க்க வச்சு மரியாதை கொடுங்கன்னு சொன்னேன். அவங்கள ஒரு பாதுகாப்பா, ஏன்னா நீங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க பாத்துக்கிறாங்க, அவங்க குழந்தையா ஆகும்போது நீங்க பாத்துக்கணும். இதுதானே கடவுள், இதுதானே கடமை, இதுதானே இது கடமையா நினைச்சு செய்யாது. உன் பெத்த தாய், உன் பெத்த தந்தை, உன்னை கத்து கொடுத்த ஆசிரியர், அதுக்கப்புறம் தான் 3ஆவது இடத்துல தான் தெய்வத்தை வைக்கிறாங்க. அந்த தெய்வமே குல தெய்வம், உங்க குலத்தை காக்கிற தெய்வம். அதை பத்தி நீங்க வணங்குங்க, உங்க ஆசிரியரை வணங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதுன்னு சொல்லி கொடுத்தவர் ஆசிரியர், பகுத்தறிவு கொடுத்தவர் தந்தை, கோயிலாக இருப்பவள் தாய். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாய் மசித் வணக்கம்.